Hi friends, welcome to my channel Ahasamayalrecipes. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான கனவா கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பக்காவான ஒரு சைட் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுத்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இப்போ நான் ஒரு பச்சை மிளகாவை கீறி இதில் போட்டுக்கிடுதேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நான் 2 தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிடுதேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கனவா மீன்களை இதில் போட்டுறேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கனவாவை மசாலா கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்து வதக்கிக்கோங்க. இப்போது கனவாயிலேருந்து தண்ணி விட்டு வரும். அது வறண்டு வர அளவுக்கு வதக்கிக்கணும். தண்ணி நல்லா வற்றி கனவா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ கனவாயிலேருந்து நிறைய தண்ணி விட்டு வந்துட்டுருக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்ல கனவா வதங்கி தண்ணியெல்லாம் வற்றிட்டு இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வத்தல் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கனவாவை நல்லா வேக வச்சுக்கலாம். கிரேவி டெக்ஸ்சருக்கு வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இடையிட திறந்து பார்த்து வதக்கி கொடுத்துக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். இப்போ கனவா நல்லா வதங்கி கிரேவி டெக்ஸ்சருக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.